மிக தெளிவாக ஒரு தார் வண்டி வருது பாருங்க. இந்த தார் வாகனம் என்பது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஞானசேகரனுடையது. எப்படிடா ஒரு தள்ளுவண்டியில் இருக்கிறவன் ஒரு தார் வாங்கினான்னு யோசிக்கிறீங்களா? அதுதான்டா திமுக அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சொல்வார்ல, அந்த மாதிரி தான். இதில் பாருங்க, அந்த கார் எதற்காக சென்றது என்றால், இந்த 75வது ஆண்டு விழா, திமுகவுடைய பவள விழா, இந்த மாநாட்டிற்காக இந்த கார் வந்திருக்கிறது. அதில் இந்த நபர், இந்த ஞானசேகரன் கட்சி உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகளுடன் அவர் அப்படியே ராஜ நடை போட்டு அந்த மாநாட்டு வளாகத்திற்குள் வருகிறார். இதைவிட ஆதாரங்கள் வேற ஏதாவது தெரியணுமா? இவர் கட்சி உறுப்பினர் இல்லை என்றால், கட்சியில் இல்லை என்றால், கட்சி உறுப்பினர் எதற்காக இவருடன் உறவாட போகிறார்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இப்போ பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் பலருடன் நட்பு பாராட்டுகிறார். எல்லாரோடும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கும் போது எல்லாருமே கட்சி உடை, அதாவது கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை அப்படின்ற அந்த கட்சி உடையை அணிந்து வந்திருக்கிறார்கள். அந்யூன்யமாக பாருங்க, எவ்வளோ அந்யூன்யமாக பேசிகிட்டு இருக்காரு பாருங்க. மனோ தங்கராஜன் நினைக்கிறேன், அவரோட அந்யூன்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி யாருன்னே தெரியாத ஒரு நபரால் இவ்வளவு லாபகமாக, இவ்வளவு எளிதாக கட்சி தலைவர்களோட சந்தித்து பேச முடியுமா? அப்புறம் பார்வையிடுறாங்க இவங்க. அங்கே என்ன மாநாட்டு பந்தல் வேலைகள்லாம் பார்வையிடுறாங்க. மாநாட்டு பந்தல் வேலையை பார்வையிடுவதற்கு சாமானியர்கள் அனுமதிப்பாங்களா? அங்கே இருக்க கட்சியினருடைய அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் தான் 2வது ரோல இருக்கான் பாருங்க. அப்போ நம்முடைய கேள்வி, இவன் கட்சி உறுப்பினர் இல்லையா?